ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, எனது மாணவன் உங்களுடைய பங்கு தந்தை குருத்துவக் கல்லூரியில் படித்தார். நல்ல மாணவர், எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 4 வருடங்களாக உங்களுக்கு பங்கு தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிழ்ச்சியில் நீங்களும் ஒரு குடும்பமாக நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். பங்கு தந்தையும் நீங்களும் சேர்ந்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உண்மையாகவே ஒரு குடும்பம், ஒரு குட்டி திருச்சபை உருவாகிறது. இந்த குட்டி திருச்சபை தான் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக அமையக்கூடிய ஒரு கிரியா ஊக்கி என்று நாம் சொல்லலாம். இன்றைய தினம் வாசகங்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்றால், நமது கிராமச் சூழல், ஒவ்வொரு ஊரின் சூழலை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. முதல் வாசகம், எரேமியாஸ் தீர்க்கதரிசி அவங்க சொந்த ஊரில் வந்து நல்லது செய்யணுன்ட்டு ஆசைப்படுறார். அவங்களுக்கு கடவுளுடைய அன்பை எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அந்த மக்கள் அவரை வேறு விதமாக பார்க்கிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான சம்பவங்களை வைத்து இந்த விவிலியம் நமக்கு எப்படி சொல்லுகிறது பாருங்கள். நமது ஊரில் பல பேர் பலவிதமாக இருப்பாங்க. பல குழப்பங்கள், பல ஏமாற்றங்கள் நம்ம சொந்தக்காரங்கிட்ட இருந்தால் வரும். நமக்கு ட்ரம்ப் நமக்கு எந்த ப்ராப்ளம் கொடுக்கறதில்ல. கமலா ஹாரிஸ் கூட நமக்கு எந்த ப்ராப்ளம் கொடுக்கறதில்ல. நம்ம ஊரில் நம்ம ஆட்கள் தான் நமக்கு ப்ராப்ளத்தை கொடுப்பாங்க. இதுதான் அந்த விவிலியம் சொல்லுகிறது. எரேமியாஸை தூக்கி அடித்து வெளியே போடுங்க. சொந்தக்காரர் இறைவாக்கினர், அவரை தூக்கி வெளியே போடுங்க. நீ என்னத்த எங்களுக்கு சொல்கிறது? பாருங்கள், ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு 750-800 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கிராமச்சூழலில் நடந்த விஷயந்தான் இப்போ கூட இன்னும் மாறவே இல்லை. எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்குது. இன்றைய விவிலியம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. இயேசுநாதர் தமது சொந்த ஊருக்கு போகிறார், நாசரேத். அங்கே போன உடனே மக்கள் அவரை பார்த்து என்னவோ பேசுகிறாங்க. இவர் என்னவோ பெரிய பேச்சு பேசுகிறாரு, என்னவோ சொல்கிறாரு. இவர் இங்கே பிறந்த இந்த கார்பெண்டருடைய பையன்தானே இவர். ஆர்டினரி. அவங்க அப்பாவை பற்றி தெரியும், அவங்க அம்மாவை பற்றி தெரியும், கூட பிறந்தவங்களை பற்றி இவர் யாருன்னு நமக்கு தெரியாதா? இவர் போய் நமக்கு என்னத்தை சொல்லி விட முடியும்? இவர் என்னத்தை செய்ய முடியும்? இவர் சொந்த ஊர், அவர் பூர்வீகமே நமக்கு தெரியுமே என்று சொல்லி இயேசுநாதரையே கேலி செய்கிறார்கள். அந்த ஊர்க்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக விவிலியம் நமக்கு சொல்லுகிறது, அங்கே விசுவாசம் இல்லாத காரணத்தால் இயேசுநாதர் எந்த புதுமையும் செய்யவில்லை என்று விவிலியம் இன்றைய நமக்கு சொல்லுகிறது. நமது ஊரில் முன்னேற்றம் வேண்டுமென்றால், வளர்ச்சி வேண்டுமென்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும்.
நமக்குள்ளே உறவுகள் பலப்படுத்த வேண்டும். நமக்குள்ள கனிவு பிறக்க வேண்டும், இரக்கம் பிறக்க வேண்டும். நமக்குள்ள சிரிப்புகள் மயமசந்தோ. ஒரு டைமு நான் கட்டுப்படி கிராமம், நாங்கள் கசி குடும்பத்தை சேர்ந்தவங்க. கசி நான் ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னேன், நான் பிறங்கிப்புறம் ஆந்திராவுக்கு போகணும்னு சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட. ఏంటికి పోతావు పిరంగిపురం? మన బంధువులు ఉన్నారమ్మా అక్కడ, ఫెసిలిటీ వాళ్ళు ఉన్నారు. వాళ్ళని పోయి నేను కలేసి వాళ్ళు కూడా పోయి అన్నం తిని పాత రిష్టాని వన్ మోర్ టైం పుదుపికినాం అని చెప్పిన. మా అమ్మ గమ్మున కండ్లు మూసుకునింది, ఆనకే కండ్లు తెరిచింది, చెప్పింది, ఇక్కడి నుంచి నువ్వు ఆంధ్రాకు పోయి ఆ కసి కుటుంబం కూడా నువ్వు కలుస్తావా? ఇక్కడ ఉండే కసి వాళ్ళే మూతులు ఎత్తుకొని తిరుగుతున్నాము, దినానం లేస్తానే జగడాలు, ఎంటికలు పట్టుకొని తన్నుకుంటున్నాము. మన ఊర్లో మనందా పెద్ద ప్రాబ్లమే. నువ్వు పిరంగిపురం పోయి నువ్వు ఉరవుகளை పుதுపిస్తావా? ఇక్కడ ఉండేవాళ్ళని పుదుపి అబ్బా, బాగుంటారు. మా అమ్మ చెప్పి எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு அறிவே வந்துச்சு. சொந்த ஊரில், சொந்த தெரு, நம்ம தெருவில், நம்ம வீட்டு பக்கத்தில், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி, சைடு, இங்கே தான் நம்முடைய மிஷன். நமது விசுவாச வாழ்வை வளர்க்க வேண்டிய இடம் நம்ம சுற்றுச்சூழல். அதுதான் மகாத்மா காந்தி அழகாக சொன்னார், அது ஸ்வதேசி. ஸ்வதேசின்னா சொந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொருவருடைய நலத்தையும் நீங்கள் பேணுங்க, பாதுகாத்துக்குங்க. முன்னாடி பின்னாடி, ரைட்டில் லெஃப்டில் மேலே கீழே, அவ்வளோதான். இவங்க தான் உன்னுடைய நெய்பர். அவங்க வளர்ச்சியில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவங்க நல்லா இருக்காங்களா? மேலே இருக்கிறவன் என்னது? வானம். வானம் நல்லா இருக்கா? வானத்தில் இன்றைக்கி விஷத்தை கொட்டியிருக்கீங்க, அதை க்ளீன் பண்ணுங்கள். அப்போது நமது அயலான் மனுஷன் மட்டும் இல்லை, பஞ்சபூதங்களும் நமது அயலான் ஆகிவிடும். மேலே வானம், காலுக்கு மண் கொட்டி இருக்குமே விஷம், கொட்டுறதை நிறுத்துங்க, சுத்தப்படுத்துங்க. ரைட்டில் நாய் இருக்குது, அது உனது அயலான். லெஃப்டில் ஒரு செடி இருக்குது, காயுது, தண்ணியை ஊற்று. முன்னாடி வீடு இருக்குது, சண்டை போடுறது குறை, பொறாமப்படுறத நிறுத்து. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சிரி, ஸ்மைலை கொடு. அதான் நம்ம வாழ்க்கையில் அண்ணம்மா இன்றைய தினம் நான் பூச வைக்கிற அந்த அம்மாவுடைய கிஃப்ட் எதுன்னா ஒன்லி சிரிப்பு, ஸ்மைல். நான் ஜான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க பையனை, நானும் ஜானும் ஒன்றா படித்தோம். பன்னூர் டொன்போஸ்கோலேருந்து படித்தோம். படித்து சென்ட் பால் செமினரி திருச்சியில் போய் படித்தோம். ஸோ ஜான் நல்லா பாடுவான். எனக்கு அப்போயே பொறாமை அவன் மேலே. அழகாக பாடுவான், பியூட்டிஃபுல் சிங்கிங். ஸோ ஜானு இப்போ வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க அம்மா ஃபோட்டோ வீட்டில் வச்சுருக்கான். இவன் அங்கே நின்றுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான், அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. வந்து பாருங்களேன், இவன் அழுகுறான், அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அதில் ஏதோ பேரடாக்ஸ், ஏதோ நம்ம மிஸ் பண்ணுறோம். என்ன சொல்ல வராங்க? நம்ம ஏன் அழுதுகிட்டு இருக்கோம்? பல கேள்விகளை நாம் அங்கே கேட்கலாம். இதெல்லாம் நமக்கு விளங்காது. இது ஒரு ரகசியம். ஏன் பிறக்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே போய்கிட்டு இருக்கோம், பரம ரகசியம். இது வரைக்கும் இயேசுநாதர் வந்து போயிட்டார், புத்தரும் வந்து போனார், பெரிய பெரிய மகான்கள் வந்து போனாங்க, என்னென்னவோ சொன்னாங்க. ஆனால் நம்ம யாருமே அதை நம்புறதே கிடையாது. மீண்டும் அதே கேள்விகள். எங்கேருந்து வரணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே போயிருக்கோம். ஒன்று, உலகத்தை மாற்ற முடியுமா? ஜபமும் பூசைகளும் மாற்ற முடியுமா? மாற்றத்துக்கு நீயே போதும். உனக்குள் இருக்கின்ற அன்பும் கனிவும் இரக்கமும் மன்னிப்பும் பகிர்வும் சிரிப்பும் அறச்செயல்களும் போதும். உலகத்தையே புரட்டி போட்டுள்ளோம். அதுதான் அண்ணம்மா
அவர்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன். அந்த சிரிப்பு, அதுதான் எனது கிஃப்ட், எனது பரிசு என்று நான் சொல்லுவேன். ஸோ அப்படி உங்களுக்குள்ளே எவ்வளவோ கிஃப்ட்ஸு, பரிசுகள் இருக்கின்றன. அந்த பரிசுகளை எடுத்து கொடுங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிஃப்ட்ஸை கொடுத்தாதான் உலகமே மாறும், ஊரும் மாறும், தெருவும் மாறும், பக்கத்தில் இருக்கின்ற சுற்றுச்சூழலும் மாறும். அன்பிற்குரியவர்களே, இயேசுநாதர் அதைத்தான் சொல்ல வருகிறார். நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா புதுமைகள் நடக்கும் என்கிறார். அங்கே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் புதுமையே செய்யலை. இவங்களுக்கு புதுமை செய்ய மாட்டாங்க. புதுமைகள் என்பது வெளியிலிருந்து வர்றதில்லை, நமக்கு உள்ளே இருந்தே நம்ம கொண்டு வரலாம். இந்த ஊரில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுமைகளை பார்க்கலாம். அதை நாம் செய்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. கடவுள் அன்னம்மார்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்து, முக்கியமாக மகன், அவங்க குடும்பம், மகள், ஏற்கனவே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மகன், சின்ன மகன் சைமன், மற்ற உற்றார் உறவினர்கள், ஏற்கனவே நமது குடும்பம் தாமஸ், சித்தோத்தம் அவங்க பையன் இறந்து போய், நிறைய விஷயங்கள் இந்த ஊரில் பிறந்தவர்களுக்கு நடந்திருக்கின்றன. இவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய பேரிரக்கம் என்றென்றும் உள்ளது. அவருடைய இரக்கத்தால் தான் இவையெல்லாம் நடக்கின்றன. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது 136வது சங்கீதம் எடுத்து படிங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி. இன்றைக்கி அது உங்களுக்கு எல்லா பதிலையும் சொல்லும். ஜான் அம்மா ஏன் இறந்தாங்க? ஆண்டவரின் பேரிரக்கம் என்றென்றும் உள்ளது. அவங்க ஏன் பிறந்தாங்க? ஆண்டவரின் பேரிரக்கம் என்றென்றும் உள்ளது. அந்த சித்தோத்தம் தாமஸ் பையன் பிறந்ததும் பேரிரக்கம், அவர் கிணத்துல விழுந்து செத்ததும் ஆண்டவரின் பேரிரக்கம். யார் உன்னை பிறக்க வைக்கிறாரோ அதே கடவுள் தான் உன்னை சாவடிக்கிறார். வேறு எதுவும் கிடையாது. நம்ம சாவடிக்கிறது வேற ஆள் நினைக்கும் போது தான் நமக்கு வருத்தம் வருது. ஆனால் கடவுள் தான் அவங்கள சாவடித்தாங்கன்ட்டு நீ ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அங்கே வருத்தத்துக்கு இடமில்லை. ஆண்டவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார் என்ற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தான் நமக்கு பிறக்கிறது. ஸோ அப்பேற்பட்ட மாற்றங்களை நமது உள்ளத்தில் இறைவன் தந்து, மானாமதி கண்டிகை உங்கள் பங்கு தந்தை, சிஸ்டர்ஸ், ஜான் குடும்பம் எல்லோரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.